அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று அல்லாஹ்வினுடைய நேசர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணித்த உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பினைக்காக வேண்டி நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் கடந்த தினங்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றையும் ஓரளவுக்கு வரலாற்று ரீதியாக நாம் எல்லாம் அறிந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து அந்த சமூகத்தில் அல்லாஹ்வினுடைய தூதரால் அதிகம் நேசிக்கப்பட்ட சொர்க்கவாசி என்று நற்செய்தி கூறப்பட்ட மற்றும் ஒரு நபித்தோழர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், நல்ல ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்த ஒரு நல்ல ஒரு ஒழுக்கச்சீலரும் கூட. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 குறிப்பு பெயர்கள் இருந்ததாக வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று அபு அம்ர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெயர், இன்னொன்று அபு அப்துல்லா. இந்த 2 பெயரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு குறிப்பு பெயராக அவருடைய வாழ்க்கை வரலாற்றுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை பெயர் அஃபான்
அவருடைய தந்தை பெயர், அவருடைய தாயாருடைய பெயர் உம்மு ஹக்கீம் பைலா என்பது அந்த அம்மாவுடைய பெயர். இவருக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்திக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை, மிஅராஜுடைய சம்பவத்தை அதிகப்படியான மக்கள் நிராகரித்த பொழுது, ஏற்க மறுத்த பொழுது, ஏற்க தயங்கிய பொழுது, சொன்னவுடன் அதை உண்மையிலேயே நம்பி உண்மையில் இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுதான் என்று உண்மைப்படுத்திய அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக், அதிக உண்மைப்படுத்துபவர் என்றொரு சிறப்பு பெயரை அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வழங்கினாரோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஃபாரூக் என்கிற ஒரு சிறப்பு பெயரை அர்க்கம் என்கிற நபித்தோழருடைய வீட்டில் சஹாபாக்கள் எல்லாம் ரகசியமாக வணக்க வழிபாடு செலுத்தி கொண்டிருந்த நேரத்தில் எல்லோரும் வாருங்கள் காபாவிலே போய் தொழுவோம் என்று பகிரங்கமாக சத்தியத்தை வெளிப்படுத்தி அந்த நேரத்தில் தொழுகை முடிந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காபாவில் சூட்டிய சிறப்பு பெயர் ஃபாரூக். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பகிரங்கப்படுத்தியவர் என்று அதனுடைய பொருள். அதே போல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துன்னூரைன் என்கிற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. துன்னூரைன் என்றால் இரண்டு ஒளி படைத்தவர் என்று பொருள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்த காரணத்தினால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாமனார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஹப்சாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்த காரணத்தினால் உமர் அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாமனார். அபூபக்கர் உமர் இரண்டு தோழர்களுடைய மகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருந்தார். அந்த பந்தம் அவர்களுடைய பந்தம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரண்டு ஒளி படைத்தவர் துன்னூரைன் என்கிற சிறப்பு பெயர் எப்படி வந்ததென்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரண்டு பெண் மக்களை திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே நேரத்தில் அல்ல, ஒன்றன் பின் ஒன்றாக. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இரண்டு பெண் மக்களை திருமணம் முடித்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகனாக வாழ்ந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறிய ஒரு சரித்திர பின்னணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாவதற்கு முன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த ருக்கையா அவர்களையும் உம்மு குல்தும் அவர்களையும் அபூலஹபனுடைய இரண்டு மகனுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருந்தார். ஒரு மகன் ருக்கையாவை திருமணம் முடித்தவருடைய மகன் உத்துபா அவருடைய பெயர். உம்மு குல்தும் அவர்களை திருமணம் முடித்த அபூலஹபனுடைய மகனுடைய பெயர் உத்தைபா என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம். இப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இது போன்றதொரு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் வஹியை கொடுத்து தூதரை முஹம்மதை அல்லாஹ்வுடைய ரசூலாக அல்லாஹ் தேர்வு செய்தான். குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஆரம்ப நேரம், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமில்லை என்கிற பிரச்சாரம், ஆரம்ப பிரச்சாரம், முதல் பிரச்சாரம் மக்கத்து பெருவீதியில் குடும்பத்தார்கள் முன்னிலையில். அங்கே அபூலஹபும் இருந்தார். எல்லோரும் சென்றவுடன் இரண்டு கரங்களிலும் மண்ணை வாரி, தப்பல்லக்க அலி ஹாதா ஜமஅதனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டியா எங்களை நீ அழைத்தாய் என்று அபூலஹப் உரிமையோடு அல்லாஹ்வுடைய ரசூலை சபித்து விட்டு சென்றார்கள். சென்றது மட்டுமல்ல, முஹம்மதே, இந்த காரியத்தை நீ விடாவிட்டால் மிகப்பெரிய விளைவை நீ சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கையும் விடுத்தார். கோபம் அடங்காதவர் நேரடியாக வீட்டுக்கு சென்று உத்துபா உத்தைபா தன்னுடைய ரெண்டு மகனையும் அழைத்து முகமதுடைய மகளை இப்பொழுதே விவாகரத்து செய்து வீட்டுக்கு அனுப்புங்கள் என்று மிரட்டுகிறார். தந்தைக்கு பயந்து இரண்டு மக்களும் விவாகரத்து செய்கிறார்கள். மண்ணை வாரி மேனியில் வீசியவுடன் அதுதான் முதல் சந்திப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதுவரை அல்லமீன் அஸ்ஸாதிக் என்று மக்களால் பாராட்டப்பட்டவர், மக்களுக்கு தீர்ப்பு வழங்கியவர், மக்கள் மத்தியிலே ஒரு நன்மதிப்போடு வாழ்ந்தவர். அவருடைய மேனியில் மண்ணை வாரி வீசியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக வருத்தப்பட்டார். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வருத்தத்தை பகிர்ந்து கொண்டிருந்த நேரம் பார்த்தால் இரண்டு பெண் மக்களும் வருகிறார்கள். தந்தையே,
உங்களுடைய இந்த பிரச்சாரத்தின் காரணமாக நீங்கள் நபி என்று தன்னை பிரகடனப்படுத்தியதன் காரணமாக அபூலஹபினுடைய எங்களுடைய கணவன்மார்கள் 2 பேரும் எங்களை விவாகரத்து செய்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் வேதனை அடைந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைக்கு பயன்படுத்திய ஒரு வாசகம் உண்டு. தூதரே, இதற்காக வேண்டி நீங்கள் கலங்க வேண்டாம். நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் இதைவிட சிறந்த ஒரு ஆண் துணை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன மாபெரும் ஒரு பெண்மணி, இஸ்லாமிய தாய்மார்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பான ஒரு பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆகவேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் வந்து ஒரு சில நேரங்களில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சலாம் கூறிய சம்பவங்கள் எல்லாம் உண்டு. முத்தாளான கண்ணை கவருகின்ற மாளிகை எல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் முன்னதாகவே ஏற்பாடு செய்தான் என்றெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நற்செய்திக்குரிய பெண்மணியாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அந்த துக்க செய்தியோடு 2 பெண்மணிகளையும் 2 மக்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் வைத்து பராமரித்து வந்த காலம். இஸ்லாம் சொல்லப்பட்டது, இஸ்லாம் வளர்ந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவுடனே அவருடைய குலம், அவருடைய நன்னடத்தை, அவருடைய நேர்மை, அவருடைய அடக்கம், அவருடைய பொறுமை, அவைகளை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். பத்ர் போர் நடந்த நேரம், பத்ர் போர் நடக்க போகிற நேரம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போருக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போனது. ஆகவே போருக்கு போக முடியாமல் போனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருக்கையாவை அருகிலிருந்து கவனித்துக் கொள்ளுங்கள், போரில் கிடைக்கிற கூலி உங்களுக்கு உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் இருந்து திரும்ப வருகிற நேரத்தில் ருக்கையா அவர்கள் மரணப்பட்டு போனார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த வேதனை அடைந்தார். இன்னொரு பெண் அரபு தீபகற்பத்தில் கிடைக்காது என்பதற்காக வேண்டிய அல்ல, அவருடைய வேதனை இந்த திருமணத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் என்கிற ஒரு அந்தஸ்தோடு இருந்தோமே, அதை இழந்து விட்டோமே என்கிற ஒரு வேதனை. வேதனையினுடைய துடிப்பை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து தன்னுடைய 2வது மகளையும் அவருடைய மரணத்திற்கு பிறகு, ருக்கையாவுடைய மரணத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்புமிக்க இந்த தோழருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். ஒரு வார்த்தை உண்டு, உம்மு குல்தூம் அவர்களும் சிறிது காலத்திலே இறந்து போய் விடுகிறார். மிகுந்த வருத்தம் அடைந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம், தோழரே, எனக்கு இனி ஒரு மகள் இருப்பாளையானால் அவளையும் உங்களுக்கு தான் திருமணம் முடித்து கொடுப்பேன் என்றார்கள். ஆக 2 பெண் மக்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 மகளை திருமணம் முடித்த ஒரு அந்தஸ்துக்குரியவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 82வது வயதில் காலமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ரசூல் இறந்தது திங்கட்கிழமை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்துப்பட்டது திங்கட்கிழமை, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்ததும் திங்கட்கிழமை, இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கோரமாக கொலை செய்யப்படுகிற நாளும் திங்கட்கிழமை. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த ஆரம்ப நேரத்தில் இவரை குறித்து சொன்ன நிறைய சிறப்பு சம்பவங்கள் உண்டு. அன்பார்ந்த சோர்களே, எப்படிப்பட்ட சிறப்பு சம்பவம் என்றால், ஆரம்ப உரையில் நீங்கள் கேள்விப்பட்ட ஒன்று, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் கலீஃபாவாக, முதல் கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதரை போல இயற்கையான மரணம் அடைந்தவர். மீதமுள்ள கலீஃபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதாகவே முன்னறிவிப்பு செய்தார். உஹது மலையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஏறி அமர்ந்த பொழுது மழை குலுங்கியது. என் மீது ஒரு சித்திக் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது மழை தன்னுடைய குலுக்கத்தை நிப்பாட்டியது. உமர் அவர்கள் வந்து ஏறி மீண்டும் அமர்ந்தார், மழை நடுங்கியது. என் மீது ஒரு ஷஹீத உரிய அந்தஸ்துடையவர் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் மழை குலுங்கியது, நின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மழையின் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருகில் வந்து அமர்ந்தார். அப்பொழுது மழை குலுங்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பே, உன் மீது ஒரு சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள். முன்னதாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உமர் அவர்களும் உஸ்மான் அவர்களும் கொலை செய்யப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார்கள் என்கிற முன்னறிவிப்பு செய்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொர்க்கவாசி என்று முன்னறிவிப்பு செய்த ஒரு இடம், அல்லாஹ்வுடைய ரசூல் தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது அபூபக்கரும் உமரும் வந்து அமர்ந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமர்வதற்காக வேண்டி காவலாளிகளத்தில் அனுமதி கேட்டார். காவலாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய், உங்களுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார், வர அனுமதியுங்கள், ஆனால் அவரிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுங்கள், அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை அவருக்கு வரப்போகிறது, அந்த சோதனைக்கு பிறகு அவருக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு. அந்த தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போய் பார்த்து சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் பயன்படுத்திய ஒரு வாசகம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் நிச்சயம் சோதனைகளும் துன்பங்களும் இருந்துதான் ஆகும், அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்திப்பேன், பொறுமைக்காக, உறுதிக்காக, மன நிம்மதிக்காக, அல்லாஹ் நிச்சயம் என்னை காப்பாற்றுவான் என்ற ஒரு பிரார்த்தனையும் செய்தார். இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதரின் மூலம் சொர்க்கவாசி என்கிற நற்சான்றிதழ் பெற்ற ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகள் ருக்கையாவை அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை காப்பாற்ற அபிசீனியாவுக்கு பயணமாகுங்கள் என்று சொன்ன பொழுது குடும்பத்தோடு புறப்பட்டவர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய மகளை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், நான் மட்டும் செல்கிறேன் என்று சொன்ன தோழர் அல்ல. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைக்கேற்ப அபிசீனியாவுக்கு பயணமானார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷ பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ்வே, இந்த தம்பதிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக, இந்த தம்பதிகளுக்கு சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை நீ கொடுப்பாயாக, இந்த தம்பதிகளுக்கு நல்ல ஒரு புகலிடத்தை நீ அளிப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த தம்பதியினர்கள் இந்த தம்பதியினர்கள். இவர் தன்னுடைய சொந்த வாழ்வில் அதிகம் வெட்கப்படக்கூடியவராக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கம் என்பது ஈமானினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, வெட்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றார்கள். வெட்கம் ஒரு மனிதனிடத்தில் எந்த அளவுக்கு அதிகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தன்னடக்கம் அந்த மனிதனிடத்தில் இருக்கும். வெட்கம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மனிதன் பாவமான காரியங்களை செய்ய மாட்டான். அல்லாஹ் மறுமையில் விசாரித்தால் என்ன பதிலை சொல்வது என்கிற ஒரு வெட்கம். பாவமான காரியத்தை செய்கிறோமே, நம்முடைய சமூகத்திலே அது தெரியப்படுத்தப்பட்டால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற ஒரு வெட்க உணர்வு. வெட்க உணர்வு இருந்தால் புறம் பேச மாட்டான். வெட்க உணர்வு இருந்தால் அவதூறை பரப்ப மாட்டான். வெட்க உணர்வு இருந்தால் சகோதரனை பற்றி கேவலப்படுத்துகிற வகையில் நாவசைத்து பேச மாட்டான். காரணம், தெரிந்தால் மானபங்கப்படுத்தப்படுவோமே, இது தெரிந்தால் அசிங்கமாகி விடுமே என்கிற வெட்க உணர்வு அவனை தடுக்கும். வெட்க உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் ஈமானுடைய பிரதிபலிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முத்தாய்ப்பாக திகழ்ந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தொடைப்பகுதி அல்லது கால் பகுதி விலகிய நிலையில் ஒரு நாள் படுத்துக் கொண்டிருந்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அமர்ந்து பேச அனுமதி கேட்டார். அனுமதி கொடுக்கப்பட்டது. அதே நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசிய போன பிறகு உமர் அவர்கள் வந்தார்கள். அவரோடும் அல்லாஹ்வுடைய ரசூல் படுத்த நிலையிலே பேசிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிற சப்தம் கேட்டது. உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து அமர்ந்து ஆடைகளை எல்லாம் சரி செய்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே மிக பவ்யமாக பேசினார்கள். மருமகன் என்பதற்காக வேண்டிய அல்ல, இரண்டு மாமனாரும் அதற்கு முன்னால் வந்து போனார்கள். அவர்களோடு படுத்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், சாதாரண நிலையில். உஸ்மான் அவர்கள் பேசி சென்ற பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, இரண்டு பேரும் வந்து பேசி போன நேரத்தில் படுத்துக்கொண்டு இருந்த நீங்கள் உஸ்மான் அவர்கள் வருகிற பொழுது மட்டும் ஆடைகளை எல்லாம் சரி செய்து விசேஷமாக அமர்ந்து மிக மரியாதையோடு அவரோடு பேசுவதற்கு என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக பதில் சொன்னார்கள். உஸ்மானுடைய வெட்க உணர்வை பார்த்து வானவர்களே வெட்கப்படுகிறார்கள். வானவர்கள் வெட்கப்படும் பொழுது நான் மட்டும் வெட்கப்படாமல் எப்படி இருப்பது? வெட்க உணர்வு என்னுடைய உஸ்மானுக்கு மிக அதிகம். அவர் அந்த நிலையில் என்னை பார்த்தால் அவர் பேச வந்த செய்தியை கூட பேசாமல் சென்று விடுவாரோ என்று நான் பயந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வெட்க உணர்வை பார்த்து வானலோகத்தில் இருக்கிற வானவர்கள் எல்லாம் வெட்கப்படுவார்களாம். அந்த அளவுக்கு வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதில் முத்தாய்ப்பான முன்மாதிரிக்குரிய ஒரு நபித்தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி செலவு செய்யக்கூடியவர் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய சிந்தனையில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய ஈமானுடைய போராட்டமே பொருளாதாரத்தை மையமாக வைத்துதான் இருக்கிறது. தொழுகை எல்லோராலும் தொழப்படும், நோன்பு வருடத்திற்கு ஒரு முறை எல்லோராலும் பேணப்படும். ஆனால் தர்மம், ஜக்காத், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வது என்று வரும் பொழுது மட்டும் நம்முடைய உள்ளம் இறுக்கப்படுகிறது. நம்முடைய தயாள குணம், பெருந்தன்மை எல்லாம் சுருக்கப்படுகிறது. கஞ்சத்தனம் பிரதிபலிக்கப்படுகிறது. ஈமானோடு, நம்முடைய உள்ளத்தோடு, நஃப்ஸோடு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிகழ்த்தப்படுகிறது. நான் சம்பாதித்த பணம், என்னுடைய சொத்து, நான் கஷ்டப்பட்ட பணம் எப்படி எடுத்தவுடன் கொடுப்பது என்று எல்லோருக்கும் ஒரு தயக்கம் வருவது இயற்கை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் எல்லாவற்றிலும் முன்மாதிரி. வாரி வழங்குவதில் மிகப்பெரிய ஒரு கொடையாளியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை பார்க்க முடிகிறது. மதீனா சென்றார்கள். மதீனா சென்றால் யூதர்களிடத்தில் தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் தண்ணீர் இறைத்து குடிப்பதற்குண்டான கிணறு, ஒரே ஒரு கிணறு மதீனாவில் இருந்தது. அந்த கிணற்றில் கூட மக்கள் தண்ணீர் பிடிப்பதற்கு ஒரு சில தொகைகளை யூதர்கள் நிர்ணயித்து அந்த தொகைகளை கொடுத்தால் தான் தண்ணீர் எடுக்கவே அனுமதிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணமானார்கள். அந்த நிலையை பார்த்தார்கள். எல்லா தோழர்களையும் அமர வைத்து இந்த கிணறை யூதர்களிடமிருந்து விலைக்கு வாங்கி முஸ்லிம்களுக்கு தாகம் தீர்க்க யார் வழங்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்டாக்குவான் என்றார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போய் 20,000 தங்க தீனார்கள் 20,000 தங்க தீனார்கள் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையிலே கொடுத்து விலை பேசி வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த கிணறுக்கு பெயரே உதுமான் கிணறு என்று பெயர் வந்தது. இதிலிருந்து துவங்கியது மதீனாவில் அவருடைய தாராள குணம், தர்ம சிந்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவினுடைய பள்ளியை கட்டினார். மஸ்ஜித் நபவி விரிவாக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அருகில் இருக்கிற இடத்தை யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாங்கி தருவர உங்களில் யார் என்றார்கள். ஓடி போய் வீட்டிலே இருந்து செல்வங்களை எல்லாம் எடுத்து வந்து உடனடியாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையிலே கொடுத்து விரிவாக்க பணிக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுத்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வறட்சியும் ஏழ்மையும் பெரிய அளவில் மக்களை பாதித்தது. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிரியாவிலே இருந்து வியாபார பொருள் பெரிய அளவில் வந்தது. எதிர்பார்க்காத அளவு. ஓராண்டு காலம் 2 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்து உண்பதற்குண்டான ஒட்டுமொத்த பொருளாதாரம், வியாபார குவியல் என்று சொல்லலாம், சிரியா நாட்டிலே இருந்து வந்திறங்கியது. எல்லா வியாபார பெருமக்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தார்கள். வந்து வியாபாரம் பேசினார்கள். ஒரு பொருளுக்கு 100 மடங்கு லாபம் தருகிறோம், எங்களுக்கு தாருங்கள் என்று எல்லா வியாபாரிகளும் வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோருடைய பெயரையும் உன்னிப்பாக கேட்டு எல்லோரையும் அனுப்பி வைத்து சொன்னார்கள், இன்றைக்கு இந்த மதீனா நகரில் இஸ்லாமியர்களாகிய ஆண்களும் பெண்களும் குடும்பம் குடும்பமாக பட்டினி கிடக்கிறார்கள். அப்பொழுது எனக்கு வியாபாரம் தேவையில்லை. ஆகவே வந்த அனைத்து பொருள்களையும், சிரியாவிலே இருந்து வியாபாரத்திற்காக வேண்டி வந்த அனைத்து பொருள்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த ஒரு மாமனிதர், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்த ஒரு மாமனிதர். அதே போல தபூக் போர் என்கிற ஒரு போர், அந்த போர் மிகப்பெரிய கஷ்டத்திற்குரிய நாளில் நடத்தப்பட்ட போர். ஹதீஸ்களை பார்த்தால் சஹாபாக்குடைய கால்களில் நடப்பதற்கு கூட, காலில் அணிவதற்கு கூட செருப்பில்லாமல் பயணம் செய்த ஒரு போர். அவர்களெல்லாம் போரிலே இருந்து திரும்ப வரும் பொழுது கால்கள் எல்லாம் பாலம் பாலமாக வெடித்து ரத்தம் பீரிட்டதை சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். தபூக் போரில் ஒட்டகம் யாருக்கும் அதிகமாக இல்லை, வாகனம் இல்லை, 3 பேருக்கு ஒரு ஒட்டகம். ஒருவர் சிறிது நேரம் அமர வேண்டும், அவர் இறங்கி மீண்டும் இன்னொருவர் சிறிது நேரம் அமர வேண்டும். இப்படி பயணமாகி நடத்தப்பட்ட போர். உண்பதற்கு உணவில்லாமல் காய்ந்த மரத்தினுடைய இலைகளை எல்லாம் உண்டு உண்டு சஹாபாக்களுடைய மலம் எல்லாம் ஆட்டு புழுக்கையை போல அவர்களுடைய மலம் வெளியேறியதை நான் பார்த்தேன் என்று
சஹாபாக்கள் அறிவிக்கிற செய்தி நம்முடைய கண்களை எல்லாம் குளமாக்கி விடும் அன்பார்ந்த சொற்களே. அப்படிப்பட்ட பஞ்சமான காலத்தில் நடத்தப்பட்ட அந்த போருக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களில் உதவி செய்கிறவர் யார் என்று கேட்டவுடன் 1000 பொற்காசுகளை சிறிது கூட தயக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாமன்னர் அவர். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வசனங்களின் மூலம் பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பொருளாதாரத்தை வழங்கிய அல்லாஹ் வழங்கிய அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து உரிமையோடு கேட்பதற்கு பகரமாக நம்மிடத்தில் அல்லாஹ் எப்படி கேட்கிறான் தெரியுமா? இந்த பொருளாதாரம் யாருடையது? நாம் நினைக்கிறோம் நான் கஷ்டப்பட்டது, என்னுடைய இரத்தத்தை வியர்வையாக மாற்றி நான் உழைத்தது, என்னுடைய முழு முயற்சியில் எனக்கு கிடைத்த பலன் என்று பொருளாதார வசதி படைத்தவர்கள் எண்ணலாம். அதில் சில நியாயம் கூட இருக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. நம்மை காட்டிலும் எவ்வளவோ வீதிகளில் வண்டி இழுத்து மூட்டை தூக்கி அதிகாலை பொழுதிலிருந்து மகரிபு வரை கடுமையாக வெயில் மழை என்று கூட பாராமல் உழைக்கக்கூடிய மக்கள் உண்டு. அல்லாஹ் அவர்களுக்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை வழங்காமல் நமக்கு மட்டும் அல்லாஹ் இலகுவாக அந்த பொருளாதாரத்தை தருகிறான். என்ன காரணம்? ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஒரு நாளைக்கு அதிகபட்சம் என்னதான் உயர் ரகமான உணவை நீங்கள் உண்டாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரு மாதத்திற்கு 5000 ரூபாய். ஆனால் அல்லாஹ் தருகிற வருமானம் 50,000 இருந்து 1,00,000 ரூபாய் எல்லாம் வருமானம் கொடுக்கிறான். பெறக்கூடியவர்கள் இங்கே உண்டு. இந்த உரையை கேட்கிற எத்தனையோ மக்கள் லட்சோபலட்சம் மாதாந்திர வருமானத்திற்குரிய மக்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ் 15,000, 10,000, 5,000 போதும் உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய மனைவி, உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைக்கு போதும் என்கிற நிலை இருந்தும் அல்லாஹ் ஏன் இவ்வளவு உபரியாக தருகிறான்? எதற்கு என்று நீங்கள் யோசிக்க தவறிவிட்டீர்கள். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். இந்த உபரியான பொருளாதாரத்தை கொண்டு அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற பொழுது அவனுடைய பசியை இவன் போக்குகிறானா? ஏழை எளியவர்கள் பசி என்று வருகிற பொழுது அவர்களுக்கு ஆடை கொடுத்து தர்மங்கள் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் 2.5% வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுத்து ஹஜ்ஜுக்கு சென்று பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை இவர்கள் பெறுகிறார்களா என்று அல்லாஹ் சோதிக்க தந்த பொருளாதாரம் நம்முடையதல்ல. ஏழை எளிய மக்களுடைய கண்ணீர், ஏழை எளிய மக்களுடைய வருத்தம், ரத்தம் அந்த பொருளாதாரம். அது நம்முடைய பொருளாதாரம் அல்ல. ஜகாத்து கொடுக்காத பொருளாதாரம், தர்மம் கொடுக்காத பொருளாதாரம், யாசகர்களை உதாசீனப்படுத்துகிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல. அது ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணம், அவர்களிடத்தில் போய் சேர வேண்டிய பணம். அந்த பணம் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படாமல் நம்மிடத்தில் இருக்கிற காலம் எல்லாம் அது நம்முடைய இன்ன பிற சொத்துக்களையும் சேர்த்து அழித்து நாசமாக்கிவிடும் என்று அல்லாஹ் எச்சரித்த பொருளாதாரம் அந்த பொருளாதாரம். அது நம்முடையதல்ல. சஹாபாக்களை அல்லாஹ் எப்படி பக்குவப்படுத்தினான் தெரியுமா? இப்படி அல்லாஹ் உங்களுடைய உழைப்பால் கிடைத்த பொருளாதாரம் அல்ல, அது என்னுடைய பொருளாதாரம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் நம்மிடத்திலே கேட்கிற விதம் எப்படிப்பட்ட விதம் தெரியுமா? ஆகவேதான் சஹாபாக்கள் எல்லாம் முன்னுக்கு ஓடி வந்தார்கள். 57வது அத்தியாயம் 11வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்கு வழங்கிய, அவன் நமக்கு தந்த அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கேட்கிற விதத்தை பாருங்கள். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹஸனன் ஃபைலாஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ்வுக்கு உங்களில் அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அல்லாஹ் கடன் கேட்கிறான். வெறுமனே அல்ல, சும்மாவல்ல. நீங்கள் உழைத்த பணம் எனக்கு வெறுமனே தர வேண்டாம், நான் உங்களிடத்தில் கடன் கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த கடன் நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் அல்லாஹ் அந்த கடனை வெறுமனே திரும்ப தரமாட்டான். 2 மடங்கு லாபத்தோடு அல்லாஹ் திரும்ப தருகிறான். அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகம். அல்லாஹ் சொல்கிறான் ஃபைலாஃபஹு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். 2 மடங்கு லாபத்தோடு இரட்டிப்பாக உங்களுக்கு நான் தருவேன். எனக்கு கடனாக தாருங்கள். என் மீது நம்பிக்கை இல்லையா? நான் என்ன வாக்கு மாற்றம் செய்யக்கூடியவனா? அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் கடன் கேட்கிறான். உடனே உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வே நீ கேட்ட கடனுக்கு இதோ நாங்கள் தயார் என்று முன் வந்தார்கள். 2 மடங்கு லாபம். இனி 2 மடங்கும் லாபம் வேண்டாமா? 700 மடங்கு லாபம் தருகிறேன். எனக்கு கடன் தருகிறவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான். 700 மடங்கு லாபம். 1க்கு 700 எவ்வளவு பெரிய வியாபாரம்! அல்லாஹ் நம்மிடத்தில் நடத்துகிற வியாபாரம். எனக்காக, இஸ்லாமிய மக்களுக்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக, என்னுடைய இறை இல்லத்திற்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, ஜகாத்தாக, தர்மமாக நீங்கள் எனக்கு கடன் தந்தால்
உங்களுக்கு நான் 2 மடங்கு தருகிறேன். அது போதாதா? 700 மடங்கு நான் நன்மை தருகிறேன். அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். 2வது அத்தியாயம் 261வது வசனம். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் 700 மடங்கு நன்மையை தருகிறான் என்று அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறான். எப்படிப்பட்ட உதாரணம்? கமஸலி ஹப்பத்தி அன்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சுன்புலத்தின் மிஅத் ஹப்பத். ஒரு வித்தை ஒரு விவசாயி முளைவிக்கிறார். அந்த வித்திலிருந்து 7 கதிர்கள் வருகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். ஒரு வித்தில் 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்கள். 7 × 100 700 மடங்கு கூலி. ஒரு வித்துக்கு 700 மடங்கு நன்மை என்பதை போல ₹1 எனக்கு நீங்கள் தந்தால் உங்களுக்கு 700 மடங்கு நன்மை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். திரும்ப தருகிறேன் என்கிறான். இனி அதுவும் போதாதா? அல்லாஹு தஆலா அடுத்து பயன்படுத்துகிற வாசகம் 2வது அத்தியாயம் 245வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபைலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? அப்படி நீங்கள் தந்தால் உங்களுக்கு 1க்கு 2 அல்ல, 1க்கு 700 அல்ல, இப்படி அல்லாஹ்வுக்கு நீங்கள் கடன் தந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான். இப்படியும் அல்லாஹ் கேட்கிறான். அதிலும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அல்லாஹ் இன்னொரு இடத்தில் 39வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமா துவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டு பொறுமையோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கணக்கில்லாமல் வாரி வாரி கொடுப்பான். இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் அந்த சஹாபாக்குடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம், ஏற்படுத்திய தாக்கம். ஆகவேதான் அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் அவர்கள் வாரி வாரி கொடுக்கிற மனோபாவம் படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட தர்ம சிந்தனை. இது நம்மில் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. நான் யாரையும் குற்றப்படுத்தி பேச நான் இங்கே வரவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் வந்து வரும் பொழுது நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? உலகத்திற்காக வேண்டி நம்முடைய காரியங்களை நிகழ்த்தும் பொழுது, நம்முடைய சௌரியங்களுக்காக செலவு செய்யும் பொழுது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். நண்பர்களோடு ஊர் சுற்றுகிற பயணம் மேற்கொண்டால் லட்சத்தை செலவு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது ₹100 கொடுக்க கூட சைத்தான் நம்மை விட மாட்டேன் என்கிறான். யோசித்து பார்த்தீர்களா? நமக்கென்று ஒரு வாகனம் வேண்டும் என்றால் லட்ச ரூபாய் எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட வாகனங்களையும் வாங்க நாம் தயார். அப்பொழுது அந்த பணத்தினுடைய கணப்பரிமாணம் நமக்கு தெரிவதில்லை. அதே நேரத்தில் ஜக்காத் 2.5% ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்று வரும் பொழுது நாம் கணக்கு பார்க்கிறோம். 1008 காரணங்களை சொல்லி ஜக்காத்திலே இருந்து விலக என்ன வழி என்று யோசிக்கிறோம். நண்பர்களோடு ஒரு விருந்துண்ண சென்றால், ஹோட்டலுக்கு சென்றால் விருந்துண்டால் அந்த பில்லை கொடுப்பதில் போட்டி நமக்கு மத்தியில். அதே நேரத்தில் விருந்துண்டு வெளியே வரும் பொழுது ஒரு மனிதன் யாசகம் கேட்டு நம் கண் முன்னால் நின்றால் ₹1 கொடுக்க தயங்குகிறோம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஏழை எளிய மக்கள் உண்பதற்கு உணவில்லாமல் கண்ணெதிர எவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தான தர்மம் கொடுக்க மனசு வராது. ஆனால் சாதாரண எந்த செலவும் இல்லாத நடத்தப்படுகின்ற திருமணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணம் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியது என்றார்கள். அப்படி விருந்திற்கும் திருமணத்திற்கும் சொல்ல போனால் சம்பந்தமே கிடையாது. வசதி உள்ளவர்கள் வேண்டுமானால் ஒரு ஆட்டை அறுத்து அதிகபட்சம் விருந்து போடலாம். அந்த விருந்தை ஊரையே அழைத்து இந்த உலகத்தில் ஒரு பெருமைக்காக, பணத்திமிரை காட்டுவதற்காக, குடும்ப பாரம்பரியத்தை காட்டுவதற்காக, எல்லோரும் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு திருமணத்தில் செலவு செய்யப்படுகிற லட்சங்கள் எத்தனை பேர்கள் எவ்வளவு அன்பார்ந்த சோர்களே. ஆடம்பரத்திற்கு, நமக்கு உலகத்தை சுற்றி பார்ப்பதற்கு, வீண் விரயத்திற்கு செலவழித்தல் என்று வரும் பொழுது நம்முடைய மனசு தாராளமாக இருக்கிறது, திறந்து கிடக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பாகம் அல்லாஹ்வுடைய பாதை, ஜக்காத் தர்மம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய இறை இல்ல பணி என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளம் சுருங்கி விடுகிறது. எதனால் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இந்த நிலை எதனால்? இந்த 2 நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற வேறுபாடுகள் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், சைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் சைத்தான் கடுமையாக போராட்டம் நடத்துகிறான். எப்படிப்பட்ட போராட்டம்?
எப்படிப்பட்ட போராட்டம்? இப்படி கொடுத்திருந்தால் நீ ஏழையாகி விடுவாய் என்று பயமுறுத்துகிறான். அதே சைத்தான் உலகம் என்று வரும் பொழுது தாராளமாக செலவு செய்ய நம்மை தூண்டுகிறான், எந்த பலனும் இல்லாத காரியத்திற்கு. இந்த இரண்டு நிலைகள் இல்லாத மனிதர்களே இந்த துனியாவில் கிடையாது. இதில் நீங்கள் வெற்றி அடைந்தால், எதில்? நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் அல்ல என்கிற சிந்தனை உள்ளத்தில் ஆழப்பதிந்தால், கேட்கிற பொழுதெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய சிந்தனை இருந்தால், ஜக்காத்தை கணக்கு பார்த்து அவ்வப்பொழுது அந்தந்த நேரங்களில் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற பக்குவம் நம்முடைய உள்ளத்திலே இருந்தால், நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம் அன்பார்ந்த சோர்களே. நிச்சயம் நாம் வெற்றி அடைந்து விடுவோம். நம்முடைய ஈமான், நம்முடைய தக்குவா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். அதில் அனைத்து சஹாபாக்களும் முன்மாதிரியாக இருந்தாலும் இந்த நபி தோழர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதை என்றால் வாரி வாரி செலவு செய்கிற மனோபாவம் உடையவராக இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோக இந்த ஒரு மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அவர்கள், ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்படி பிரசித்தி பெற்ற நபி தோழர்கள் உண்டு. அந்த வரிசையில் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் முழு குர்ஆனையும் தன்னுடைய வாழ்வில் மனனம் செய்த ஒரு மாமனிதர். முழு குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் பொழுது இறங்கிய கடைசி வசனம் முதற்கொண்டு எல்லா ஆயத்துகளையும் முழு திருக்குர்ஆனையும் உத்தம சஹாபாக்களைப் போல இவரும் திருக்குர்ஆனை மனனம் செய்த ஒரு மாமனிதர் அன்பார்ந்த சோர்களே. அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் நமக்கெல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டிய திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் மட்டும் இபாதத்துகளை செய்து, இந்த மாதத்தில் மட்டும் திருக்குர்ஆனோடு தொடர்பு வைத்து, இந்த மாதத்திற்கு பிறகு இன்ன பிற மாதங்களில் நாம் நினைத்ததை போல நடக்கலாம் என்றால் நோன்பு நமக்கு பயன் தராது. அதற்கல்ல இந்த நோன்பு. இந்த நோன்பின் மூலம் நோன்புக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதுவல்ல நோன்புக்கு பிறகு நம்முடைய வாழ்வு. நோன்புக்கு பிறகு நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இபாதத்துகளில் ஒரு முதிர்ச்சி ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வை பயப்படக்கூடிய காரியங்களில் ஒரு பேணுதல் உண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய பள்ளியை இதே போல ஐநேர தொழுகைக்கும் நிரப்பி அல்லாஹ்வுடைய பள்ளியை சந்தோஷமாக வைத்திருப்பது நம்முடைய தலையாய கடமை அன்பார்ந்த சோர்களே. திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் திருக்குர்ஆனை தானும் கற்று பிற மக்களுக்கும் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருக்குர்ஆனை மனனம் செய்வதில் இருக்கிற சிறப்பு தெரியுமா? திருக்குர்ஆனை மனனம் செய்வதில் இருக்கிற ஒரு சிறப்பு, சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் சொர்க்கத்துடைய வாசலில் கொண்டு போய் நிறுத்தி எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவரவருடைய இபாதத்துகளை மீசானில் எடை போட்டு, சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் ஒரு மாளிகை, சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சொர்க்கத்தில் உனக்குரிய இடம் இப்படிப்பட்ட இடம், இப்படிப்பட்ட தோட்டம், இப்படிப்பட்ட நதி, இப்படிப்பட்ட கனிவர்க்கங்கள் இருக்கிற பகுதி அல்லாஹ் தான் தீர்மானிப்பான். ஆனால் திருக்குர்ஆனை யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் சொர்க்கத்திற்குரிய இடம் அல்லாஹ் தீர்மானிப்பது கிடையாதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தீர்மானிப்பதே அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். வாசலை திறந்து திருக்குர்ஆனை அல்லாஹ் ஓதச் சொல்லுவானாம். அவர்கள் ஓத ஆரம்பிப்பார்களாம். அவருடைய உள்ளத்தில் திருக்குர்ஆன் எப்பொழுது முடிந்து அவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அதுவரை சொர்க்கத்தில் அவர்களுக்குரிய இடம். காரணம், திருக்குர்ஆனை அவர்கள் சங்கைப்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை கண்ணியப்படுத்தினார்கள். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தை பாதுகாத்த மக்கள் திருக்குர்ஆனை தொழுகையின் பொழுது அழகாக ராகமிட்டு ஓதுவதற்காக வேண்டி மனப்பாடம் செய்த மக்கள் மறுமை நாளில் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான் என்றால், சொர்க்கத்தில் உங்களுக்குரிய இடம், ஓதிக்கொண்டே செல்லுங்கள். எங்கே உங்களுக்கு திருக்குர்ஆனுடைய வசனம் உள்ளத்திலே இருந்து முடிகிறதோ அதுவரை சொர்க்கத்திற்குரிய இடம் உங்களுக்குரிய இடம் என்று அல்லாஹ் சொன்னார். அந்த தகுதியோடு அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துடைய வாசலில் நிறுத்தினால் 4 அடி எடுத்து வைப்போம், அவ்வளவுதான். இல்லையா? நமக்கு எல்லாம் திருக்குர்ஆன் இன்ன ஆத்தைனா கல்கௌசர் ஃபஸல்லில் ரப்பிக்க வன்ஹர் இன்ன சானியக ஹுவல் அப்தர், மீறி போனால் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சின்ன சின்ன சூறாவை வைத்து தானே காலமெல்லாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அதிகமான குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் எண்ணம் உண்டுமா?
திருக்குரானை அதிகம் அதிகம் படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டுமா? மறுமை நாளில் நிழலே இல்லாத நாளில் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் எல்லா மனிதர்களும் சூரியன் தலைக்கு மேல் கொண்டு வரப்பட்டு வியர்வையால் முழுங்கி எல்லா மனிதர்களும் நிற்பார்களாம். அவரவர்களுடைய தீய செயல்களுக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மனிதனுடைய வியர்வை அவனுடைய கணுக்கால் அளவு, தொடை அளவு, இடுப்பளவு, மார்பக அளவு, நெற்றி அளவு வியர்வையால் ஒவ்வொரு மனிதனும் மூழ்கி நிற்கிற நாள் அந்த நாள். ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வே எனக்கு உடனே தீர்ப்பு சொல்லி எனக்குரிய இடத்தை தாயா அல்லாஹ், என்னால் நிற்க முடியவில்லையா அல்லாஹ் என்று மஹ்ஷர் மைதானத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அந்த வெட்டவெளி மைதானத்தில் நிற்கிற அந்த நாளில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமைதின் ஸஅனி யுனி. அந்த நாளில் தாய், தந்தை, மகன், சகோதரன், சகோதரி எல்லாம் உங்களை விட்டு ஓடுவார்கள். ஆனால் உங்களை பாதுகாக்க அன்றைக்கு திருக்குரான், இந்த நோன்பு, இந்த தொழுகை, இந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே மன்றாடும். அல்லாஹ்வே ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரை 13.5 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் பட்டினி கிடந்து என்னை கண்ணியப்படுத்தி பாதுகாத்தான் யா அல்லாஹ். ஆகவே இந்த நாளில் அவனை நீ பாதுகாப்பாயாக. நோன்பு மனிதனுக்கு பரிந்துரை. யார் தொடர்ந்து ஓதி வருகிற பழக்கமுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சூரத்துல் பக்கரா இன்னவர அத்தியாயங்கள் மறுமை நாளில், நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் மேகம் போல அவனுக்கு, குடை போல வந்து அவனுக்கு நிழல் கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த திருக்குரானை முழுக்க முழுக்க மனனம் செய்த ஒரு மகாமனிதர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அடிக்கடி மன்னரைக்கு சென்று வாருங்கள், அல்லாஹ்வுடைய பயம் உங்களுக்கு உண்டாக, அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு உண்டாக. உண்மைதானே? ஏதாவது ஒரு ஜனாசாவிலே போய் பங்கெடுத்தால் அன்றைக்கு முழுக்க நமக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன வாழ்வு, என்ன வாழ்வு! நம்மோடு இருந்த நண்பன் திடீரென போய்விட்டானே, நம்மோடு இருந்த நம்முடைய மனைவி, தாய், மகள், மனைவி, தந்தை, உற்றார் உறவினர்கள் இப்படி திடீரென போய்விட்ட ஒரு கவலை. இந்த கவலை ஒரு நாளைக்கல்ல உங்களுடைய ஆயுள் காலத்தில் அடிக்கடி வர வேண்டும். ஆகவே மன்னரைக்கு போய் வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 23வது அத்தியாயம் 100வது வசனம். வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸூன். வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸூன். இறந்து போனால் உங்களுக்கு கியாம நாளுக்கு முன்னதாக ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள் எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு இப்படி கேட்டார்கள், ஏன் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் கபரை சந்தித்தாலோ கபருடைய வேதனையை குறித்து பேசினாலோ மறுமையை காட்டிலும் நீங்கள் ஏன் அவ்வளவு அஞ்சுகிறீர்கள்? அப்படி என்ன உங்களுக்கு ஒரு பயம்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில், தோழர்களே உங்களுக்கு தெரியாதா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த மன்னரை வாழ்க்கையை யாருக்கு சிறப்பாக்கினானோ அவர்களுக்கு மறுமையில் எந்த கவலையும் இல்லை. மன்னரை வாழ்வு யாருக்கு கஷ்டமாக நஷ்டமுடையதாக ஆகிவிட்டதோ அவர்கள் மறுமை நாளில் நஷ்டமடைந்து விடுவார்கள். ஆகவேதான் இந்த மன்னரையை குறித்து நான் அதிகம் அதிகம் அஞ்சுகிறேன். அல்லாஹுவே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர். அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் துஆ செய்தது எதனால்? அந்த வாழ்வு நமக்கு சிறப்பாக அமைந்தால் மறுமையில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக கபரை பார்க்கும் பொழுதெல்லாம் அழுவார். இஸ்லாமிய சமூகத்திற்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்னவென்றால், இன்றைக்கு நாம் ஓதுகிற திருக்குரான் புத்தக வடிவத்தில் அதை எழுதுகிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுத்து வடிவில், புத்தக வடிவில் தந்த ஒரு மாமனிதர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி காலத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குரான் மக்களுடைய உள்ளத்தில், தோள்களில், எலும்புகளில், சிறிய சிறிய பலகைகளில் எழுதி பாதுகாக்கப்பட்டது. அங்குமிங்குமாக எல்லாம் சேகரித்து ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து ஒரு புத்தகத்தை தயாரித்தவர், ஒரு நூலை தயாரித்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள். வஹி என்றால் என்ன, வஹியினுடைய சிறப்பு அம்சம் என்ன, வஹி எப்பொழுதெல்லாம் இறங்கும், திருக்குரான் எப்படி இறக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது என்கிற 2 CD கேசட் உண்டு. அதில் விரிவாக நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பிறகு உமருடைய ஆட்சி காலம், எந்த மாற்றமும் இல்லை. உஸ்மானுடைய காலத்தில் 13.5 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். இஸ்லாம் வளர்ந்தது. எல்லா பகுதிகளிலும் மக்கள் திருக்குரானை ஒவ்வொரு வகையில் ஓத ஆரம்பித்தார்கள். தன்னிடம் இருப்பதை, தன்னிடம் ஒரு 4 தாள் இருந்தால் இதுதான் வேதம் என்று மக்கள் நம்பி இருந்தார்கள். இப்படித்தான் திருக்குரானை ஓத வேண்டும் என்று அவரவர்கள் ஒரு மொழியை உண்டாக்கி ஓதிக்கொண்டிருந்தார்கள். எல்லா பக்கம் குழப்பம். சஹாபாக்கள் எல்லாம் வந்து ஓடி வந்து சொன்னார்கள், ஹப்சாவிடத்தில் இருக்கிற மூலப்பிரதியை வாங்கி
அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள், உமருடைய மகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஹப்சாவிடத்தில் இருக்கிற அந்த மூலப்பிரதியை வாங்கி, ஏன் நாம் அதிக பிரதி எடுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் ஆளுநர்களுடைய கையிலே கொடுத்து, இதுதான் வேதம், இது அல்லாமல் எந்த வேதத்தை யாரும் ஓதக்கூடாது என்கிற தடை உத்தரவு பிறப்பித்தார் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஸைத் பின் ஜாபித் அவருடைய தலைமையில் 12 சஹாபாக்கள் உருவாகி திருக்குரானை எழுதி புத்தகமாக மக்களுக்கு வழங்கினார்கள். மக்களுக்கு வழங்கி மீதமுள்ள எல்லா பிரதிகளையும் தீயிட்டு கொளுத்தினார்கள். இனி இதுதான் திருக்குரான், இனி இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று மக்களுக்கு கொடுத்தார்கள். அந்த மூலப்பிரதி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தயாரித்த மூலப்பிரதி கியாம நாள் வரை இந்த திருக்குரானை நான் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக அல்லாஹு தாலா ரஷ்யாவினுடைய தாஸ்கண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு எக்ஸிபிஷன் அருங்காட்சியகத்திலும், துருக்கியினுடைய இஸ்தான்புல் என்று சொல்லப்படுகிற ஒரு அருங்காட்சியகத்திலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாரித்த திருக்குரான், அன்றைக்கு எழுதி பாதுகாக்கப்பட்ட அந்த திருக்குரான் இன்று வரை இந்த அருங்காட்சியகத்தில் மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக, நான் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று ஒரு அறைகோவல் விடுத்துக்கொண்டு இன்றும் இந்த துனியாவில் இருக்கிற ஒரு மாமரை அந்த திருக்குரான். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்தவர் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர் உடனடியாக ஒரு உயில் எழுதினார். காரணம், தனக்கு பிறகு யார் ஆட்சி பொறுப்பில் வர வேண்டும் என்பதில் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்துவிடக் கூடாது. அதற்காக வேண்டி 3 நாட்களுக்குள் நீங்கள் கூடி அமர்ந்து உங்களுக்கு மத்தியில் ஒரு கலீஃபாவை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என நாளையும் தீர்மானித்து ஒரு 6 சஹாபாக்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேர்வு செய்திருந்தார்கள். யார் அந்த 6 சஹாபாக்கள்? ஒன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இன்னொன்று சஅத் பின் அபி வக்காஸ், மூன்றாவது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, நான்காவது ஜுபைர் இப்னு அம்மாம் ரலியல்லாஹு அன்ஹு, ஐந்தாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆறாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த 6 பேரும் கூடி அமர்ந்து, என்னுடைய மரணத்திற்கு பிறகு 3 நாளில் அடுத்த கலீஃபாவை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உயில் எழுதியிருந்தார்கள். மரணத்திற்கு பிறகு அந்த உயிலை பார்த்த இந்த 6 சஹாபாக்களும் உடனடியாக ஒன்று கூடினார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவருடைய தலைமையில் ஒன்று கூடி மக்களுக்கு அறிவிப்பு செய்தார்கள், இதோ உமர் அவருடைய உயில், இந்த உயில் படி அடுத்த கலீஃபாவை தீர்மானிக்கிற உரிமை இந்த 6 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய முடிவை நீங்கள் ஏற்பீர்களா என்றார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் வாக்குறுதி அளித்தார்கள், உங்களுடைய முடிவை நாங்கள் மனப்பூர்வமாக இருக்கிறோம் என்று. 6 பேரும் அமர்ந்தார்கள். அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மத்தியிலே 3வது கலீஃபாவாக ஆட்சிக்கு வருகிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, என்ன ஒரு சோதனை என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நாம் பார்த்தோம், அங்குமிங்குமாக நானும் தூதர்கள், நானும் இறை தூதர் என்று பெரும் குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த குழப்பங்களை எல்லாம் ஓரளவுக்கு வெற்றி கொண்டு மரணித்தார் அபூபக்கர் சித்திக் அவர்கள். உமர் அவருடைய ஆட்சி காலம், இஸ்லாம் வளர்ந்தது, அதிகப்படியான நாடுகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்தது, எதிர்ப்புகள் அதிகமானது. இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த நிர்வாக திறமை, அவைகளை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உமர் அவர்கள் ஒரு வழியில் வந்தால் சைத்தான் இன்னொரு வழியில் ஓடி விடுவான் என்பதற்கேற்ப அவர் இருக்கிற காலமெல்லாம் குழப்பங்கள் இருந்தாலும் வெளியே தெரியாமல் இருந்தது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஏற்பட்ட குழப்பம், அந்த குழப்பத்தை தொடர்ந்துள்ள மிக மிக வருத்தப்படக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله.
يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் சிறப்புமிக்க இந்த சொற்பொழிவை கேட்பதற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய நடவடிக்கைகளை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது ஒரு உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் எழுப்பி சொர்க்கத்தில் உன்னதமானவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் சிறப்புக்குரிய அல்லாஹ்வினுடைய தூதரால் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்ட அல்லாஹ்வினுடைய நேசர்களாக திகழக்கூடிய உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்விலிருந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளையும் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு இந்த உலகத்திலே இருந்து பிரிந்து போனார்களோ அன்றிலிருந்தே யூதர்களும் இஸ்லாத்தை விரும்பாதவர்களும் எப்படியாகினும் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இஸ்லாத்தை பின்பற்றுகிற மக்களை வேறறுக்க வேண்டும் என்று துடியாய் துடித்தார்கள். அதற்காக வேண்டி படை திரட்டி வருவது, அதை எதிர்ப்பதற்காக வேண்டி உத்தம சஹாபாக்களும் படை திரட்டி செல்வது, இப்படி தாக்குதலும் எதிர்த்தாக்குதலும் நடத்தி இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தை பின்பற்றிய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இடையூறுகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு நானும் நபி என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு மனிதர்களும் அங்குமிங்குமாக தோன்றி இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக திகழ்ந்தார்கள். அதையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் போர் தொடுத்து ஒடுக்கப்பட்ட நிகழ்ச்சியை கடந்த உரையிலே நீங்கள் அறிந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். உமர் அவர்கள் நிர்வாகத்தால், நீதி செலுத்துவதால், பாரபட்ச முறையில் பிறரை தண்டிக்கக்கூடிய விஷயத்தால் மிகவும் கடுமையானவராக இருந்த காரணத்தினால்
எதிரிகளுக்கு பெரிய அளவில் குழப்பங்கள் செய்யவோ சதித்திட்டங்கள் தீட்டவோ அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் போனது. அந்த வெறுப்புணர்வை காண்பிப்பதற்காக வேண்டிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும் என சதித்திட்டம் தீட்டி, அதிலும் போர் செய்து அவரை கொல்ல முடியாது, அவர் இருக்கின்ற தலைமை செயலகத்தில் புகுந்து அவரை ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்த அவர்கள் தொழுகையில் எப்படியாயினும் உமர் அவர்கள் வந்து நிற்பார், தொழுகை ஒரு நிசப்தமான ஒரு இபாதத், யாரும் நம்மை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து சரித்திட்டம் தீட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்று தன்னுடைய வெறித்தனத்தை தீர்த்தார்கள். அதற்கு பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது, ஒன்று அவர் ஒரு முதிய வயதுடையவராக இருந்தார், அவர் ஒரு கடுகடுப்பானவர் அல்ல, பெரிய ஒரு பொறுமைசாலி, தவறு செய்கிறவரையெல்லாம் மன்னித்தே திருத்த வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர். இப்படியெல்லாம் ஒரு உயர்ந்த நற்பண்பு எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமைந்தது. ஆகவே அவர்கள் எப்படியாகின மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை செய்து இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு விரோதங்களை உண்டாக்கி, அதன் மூலம் இஸ்லாமிய ஆட்சியை நாம் கவிழ்த்து, தேவைப்பட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே கொலை செய்துவிட வேண்டும் என்கிற அளவுக்கு முனைப்போடு செயல்பட்டார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட கால அளவு 5 ஆண்டுகளையும் தாண்டி அங்குமிங்குமாக அவர்கள் எடுத்த முயற்சியின் பலனாக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கவும் பட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்விலிருந்து நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் உண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் குழப்பங்கள் விளைவிப்பதை அல்லாஹ் கொலையை விட கொடுமையானது, அது மிகப்பெரிய ஒரு குற்றத்திற்குரிய காரியம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யமன் தேசத்தை சார்ந்த இப்னு சபா என்பவன் தான் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட குழப்பத்திற்கும், அலி ரலியல்லாஹுடைய ஆட்சியில் உமர் அவர்களாவது ஒரு 13.5 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டார். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில மாதங்களே தான் ஆட்சி நடத்த முடிந்தது. அந்த அளவுக்கு குழப்பம் இருந்தும் அலி ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு போர் வீரராக கூட இருந்தார். இருந்தும் அவரால் கூட சமாளிக்க முடியாத அளவுக்கு குழப்பங்களை மனித சமூகத்தில் விளைவித்து நண்பர்களை எல்லாம் எதிரிகளாக ஆக்கி அந்த சமூகத்திற்கே நிம்மதி இல்லாமல் ஆக்கினான் இப்னு சபா என்கிற அந்த கொடியவன். அவன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் கையில் எடுத்தான் என்ற வரலாறுகளை ஆய்வு செய்யும் பொழுது, யாரெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் என்கிற ஆய்வை முதலிலே எடுத்தான். அவருடைய சொந்த நடவடிக்கையின் காரணமாக அல்ல, அவருடைய ஆட்சியின் மூலம் நீதி செலுத்தும் பொழுது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மனிதன் என்று யாரும் மதீனாவிலே கிடையாது. அவர் சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பதைத்தான் தன்னுடைய வாழ்வில் நிலைநாட்டி இருந்தார். தீர்ப்பு சொல்லுகிற பொழுது யாருக்காவது ஒரு ஆளுக்கு பாதிப்பு வருவது இயற்கை. அதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் யார், சட்டத்தின் மூலம் தீர்ப்பு சொல்லி, நீதிபதியின் மூலம் தீர்ப்பு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்கிற பட்டியலை தயாரித்தான். இரண்டாவது, மதீனாவில் புகுந்து மக்களுடைய மனோநிலை எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாசிம் குடும்பத்திலே இருந்து வந்தவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போல பனு ஹாசிம் கோத்திரத்தினுடைய தொடர்புடையவரால் வந்தவர் அபூபக்கர் சித்திக். அதே போல வந்தவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போல வந்தவர் தான் பனு ஹாசிம் கோத்திரத்தில் வந்தவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. மக்கள் எல்லாம் என்னதான் இருந்தாலும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிலுக்கு ஏற்ப 6 பேர் கொண்ட குழு நியமித்து மஷூராவுக்கு பிறகு நீண்ட நெடிய ஆலோசனை செய்து அலி அவர்களிடமிருந்தும் ஆலோசனை பெற்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபா வாக்கியது பனு ஹாசிமுடைய கோத்திரத்தை விரும்பக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமையேற்று பல போர்களுக்கு சென்ற பல சஹாபாக்குடைய உள்ளங்களில்
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. இந்த விருப்பத்தை இப்னு சபா கண்டறிந்தான். மெல்ல மெல்ல தன்னுடைய விஷத்தை கற்க ஆரம்பித்தான். அதற்கென மெல்ல மெல்ல ஆதரவுகளை திரட்டினான். இப்படி ஒரு புறம் நீதிமன்றத்தின் மூலம் தண்டிக்கப்பட்ட மனிதர்கள் யார் என்கிற ஆய்வு நடத்தி அவர்களை எல்லாம் தன்னுடைய ஆதரவுக்கு திரட்டினான். இன்னொரு புறம் பனு ஹாஷிம் குடும்பத்தில் இருந்துதான் அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனு ஹாஷிம் கோத்திரத்தினுடையவர், ஆகவே அவருக்குத்தான் தலைமை பதவி வர வேண்டும் என்கிற நச்சு கருத்தையும் பூத்தினான். அதற்கு அறிந்தும் அறியாமலும் ஒரு சில சஹாபாக்கள் பலிகேடானார்கள். அல்லாஹ் அவர்களை மறுமை நாளிலே பொருந்திக் கொண்டு சொர்க்கத்தை கொடுப்பானாக. மூன்றாவது அவன் கையாண்டது, எல்லா கவர்னர்களையும் போய் சந்தித்தான். ஒவ்வொரு நாட்டிலும் அந்த பகுதிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு கவர்னர்களையும் போய் சந்தித்து அந்தந்த கவர்னருக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் போலியான கடிதங்களை கலீஃபாவினுடைய பெயரையே பயன்படுத்தி அவருடைய முத்திரையை போலியாக தயாரித்து போலி கடிதங்களை கலீஃபாவின் பெயரால் எல்லா பகுதிகளுக்கும் அவன் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே விநியோகித்தான். அதில் கூறப்பட்டிருக்கிற நச்சு கருத்து என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போன்ற பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்வது பிடிக்கவில்லை. ஆகவே ஒரு ஆட்சி மாற்றத்தை இவர்களும் விரும்புகிறார்கள் என்கிற ஒரு போலி கடிதத்தை, போலியான செய்தியை மக்கள் மத்தியிலே தாராளம் பரப்பினான். அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு இருப்பதை போல ஒரு தொலைபேசியோ தொலைத்தொடர்பு சாதனமோ இல்லாத காலம். அது உண்மைதானா என்று சிரியாவிலோ யமனிலோ மக்காவிலோ அபிசீனியாவிலோ வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அது உண்மைதானா என்று ஆய்வு செய்வதற்கு கூட போதிய வசதி இல்லாத காலத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான் இப்னு சபா. இப்படி எல்லா புறமும் ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, குறைந்தது ஒரு 5 ஆண்டு காலம் அவன் சதித்திட்டத்தை தீட்டினான். மக்களை அதற்காக வேண்டி எல்லா வகையிலும் அவன் தேர்வு செய்தான். அதில் அவனுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்தி ஆளாக்கி இருந்தார். ஒரு மனிதரை, அனாதையாக இருந்தார், அவரை வளர்த்துவதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாமே என்கிற நல்ல எண்ணத்தில் ஒரு மனிதரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வளர்த்தி இருந்தார். அவருடைய பெயர் முஹம்மது பின் ஹுதைபா என்பது அவருடைய பெயர். இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் வளர்த்தி ஆளாக்கப்பட்ட முஹம்மது பின் ஹுதைபா என்பவர் இளமை பருவத்தை அடைந்தவுடன் தன்னுடைய தந்தை, அதாவது வளர்ப்பு மகன் பிரியப்படுகிறான். தன்னுடைய தந்தை ஏதாவது ஒரு பகுதிக்கு தன்னையும் எப்படியாவது கவர்னராக நியமிப்பார் என்ற ஒரு ஆசை அவருடைய உள்ளத்திலே இருந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறவினர்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தால் மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் என மகனுக்கு சமாதானம் சொன்னார். ஆனால் இந்த முஹம்மது பின் குதைபா தனக்கு பொறுப்பு கிடைக்காத காரணத்தினால் மதீனாவிலே இருந்து பயணமாகி எகிப்து சென்று இந்த இப்னு சபாவோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டான் குழப்பங்களை விளைவிக்க. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு மனிதரை வளர்த்தி ஆளாக்கினார். அவர் ஒரு நாள் ஒரு மனிதனிடத்தில் கடன் வாங்கி இருந்தார். 2 மனிதர்களுக்கும் கடன் பிரச்சனை ஏற்படுகிறது. வாங்கிய கடனை திரும்ப கொடுக்க தாமதமானது. வழக்கு உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வருகிறது. கலீஃபா யாருக்கு நீதமோ, யாருக்கு தீர்ப்பளிக்க வேண்டுமோ அவர்களுக்கு தீர்ப்பளித்தார். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் வளர்க்கப்பட்ட முஹம்மது இப்னு அபூபக்கர், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த மகன், அபூபக்கருடைய மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய மகனை வளர்த்தி ஆளாக்குகிறார்கள். வளர்ந்து ஆளாகிறார். அவர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டு நீதிபதிக்கு முன்னால், கலீஃபாக்கு முன்னால் வருகிறார். கலீஃபா தீர்ப்பு சொல்கிறார். அதில் முஹம்மது இப்னு அபூபக்கர் பாதிக்கப்படுகிறார். அவரும் என்ன செய்கிறார்? தன்னால் பாதிக்கப்பட்டதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீதிமன்றத்தில் தனக்கு சலுகை கிடைக்கும் என எதிர்பார்த்தார். நீதிபதி நம்முடைய உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு தந்தையினுடைய நண்பர், எப்படியாயினும் தீர்ப்பு தனக்கு சாதகமாக சொல்லுவார் என எண்ணினாரோ என்னவோ தெரியவில்லை. தீர்ப்பில் அதிருப்தி ஏற்பட்டு அவரும் சென்றார் எகிப்துக்கு. இப்னு சபாவோடு சேர்ந்து கொண்டார்.
இப்பொழுது இப்னு சபாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு கணிசமான நபரை மதீனாவுக்குள்ளே புகுத்தினான். மதீனா எங்கு பார்த்தாலும் அவதூறான பேச்சுக்கள், எங்கு பார்த்தாலும் பொய்யான தகவல்கள், எங்கு பார்த்தாலும் உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைப்பட எழுதியதை போல, அவருடைய அரசு முத்திரையை போல ஒரு முத்திரையை உண்டாக்கி அலி அவர்கள் சொன்னார், சுபைர் அவர்கள் சொன்னார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே இதை கூறினார், கலீஃபா உதுமான் அவர்கள் இதை வெறுத்தார். இப்படி அவர்களுக்குள் பிரச்சனை உண்டு. நிறைய மொட்டை கடிதாசிகள், பித்தனா பசாரிகள் மனித சமூகத்திலே உருவாக்கினார்கள். அதனுடைய விளைவு ஒரு சொர்க்கவாசி இழந்தார். அன்பார்ந்த சோர்களே, பூமியில் நடமாடிய ஒரு சொர்க்கவாசி அதற்கு பலிகேடானார். சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் நிம்மதி இழந்தார்கள். அவர்களுக்கு தூக்கம் போனது, அவர்களுடைய நிம்மதிகள் போனது. அல்லாஹ் என்ன நாடி இப்படிப்பட்ட குழப்பத்தை இந்த மனித சமூகத்தில் ஏற்படுத்துகிறானோ என்றெல்லாம் சஹாபாக்கள் வருத்தப்பட்டார்கள். ஒரு சில மூத்த சஹாபாக்கள் இந்த குழப்பத்திலே இருந்து நாம் விடுவிக்க வேண்டும் என்பதற்காக மதீனாவிலே இருந்து முஆவியா ஆட்சி செய்கிற சிரியாவுக்கு சென்று முஆவியாவுடைய ஆட்சியின் கீழ் ஒரு சில சஹாபாக்கள் போய் வாழ்ந்தார்கள், குழப்பத்திலே இருந்து நம்மை காப்பாற்ற. நாளுக்கு நாள் குழப்பங்கள் அதிகமானது. அன்பார்ந்த சோர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு தனி மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற இந்த நாவு சாதாரணப்பட்டதல்ல. இந்த நாவின் மூலம் குரோதங்களை நீங்கள் உருவாக்கலாம். இந்த நாவின் மூலம் குரோதங்களை அகற்றி சகோதரத்துவத்தை நீங்கள் நினைத்தால் ஏற்படுத்தலாம். இந்த நாவின் மூலம் நண்பர்களை நீங்கள் பகைவர்களாக ஆக்கலாம். இந்த நாவின் மூலம் பகைவர்களை நீங்கள் நண்பர்களாக மாற்றலாம். நீங்கள் பேசுகிற பேச்சை வைத்து கணவன் மனைவி உறவை கூட நீங்கள் நினைத்தால் முறித்து விடலாம். நீங்கள் நாவில் சிறிது விஷம் கலந்து பேசினால் சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அந்த அளவுக்கு விபரீதமானது மனிதனுடைய நாவு. நாம் பேசுகிற ஒரே ஒரு பேச்சு அது நமக்கு வருத்தம் அளிக்காத பேச்சாக கூட இருக்கலாம், பேசிவிட்டோமே என்று கவலைப்படாத பேச்சாக கூட இருக்கலாம். நாம் பேசுகிற ஒரு சாதாரண பேச்சின் மூலம் நாம் நரகத்திற்கு செல்ல முடியும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரே ஒரு ஹதீஸ், ஒரு நபிமொழி, நல்ல ஒரு பாடம். 2 மனிதர்கள் இருந்தார்களாம் ஒரு காலத்தில். ஒரு மனிதர் வணக்கசாலியாக இருந்தார். அவருடைய இன்னொரு நண்பர் வணக்க வழிபாட்டில் சிறிது பொடும்போக்குடையவராக இருந்தார். வணக்கசாலியான நண்பர் பலமுறை தன்னுடைய நண்பரிடத்தில் இபாதத்துகளை குறித்து, வணக்கங்களை குறித்து, இஸ்லாத்தை குறித்து, மறுமையை குறித்து பேசிக்கொண்டே போகிறார். பொடும்போக்காக இருக்கிற நண்பர் ஒவ்வொரு கட்டத்திலும் உதாசீனப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், பொடும்போக்கான மனிதர், அல்லாஹ் என்னை கண்காணிக்க உன்னை அனுப்பினான், திரும்ப திரும்ப என்னிடத்திலேயே இதை சொல்லுகிறேன், வேற ஆளே இல்லையா என்று கோபப்பட்டு பேசுகிறார். வணக்கசாலியான அந்த நண்பர், நன்மையை ஏவுகிறோம் ஆனால் இப்படி பேசுகிறார் என்று கோபப்பட்டு அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், நீ மறுமையில் நரகத்திற்குத்தான் செல்லுவாய் என்று சபிக்கிறார். 2 பேரும் மறுமையில எழுப்பப்படுவார்கள். வணக்கசாலியை பார்த்து அல்லாஹ், நான் மறுமையில் அவனை மன்னிக்க மாட்டேன் என்று உனக்கு யார் சொன்னார் என்று அல்லாஹ் கேட்பான். ஆகவே நான் இப்பொழுது அவனை மன்னித்தேன், அவன் சொர்க்கவாசி, நீ நரகவாசி என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் பயன்படுத்துகிற ஒரே ஒரு வார்த்தை, நாம் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, நாம் பயன்படுத்துகிற வார்த்தையின் மூலம் ஏற்படுகிற விபரீதங்கள், அதற்கு மிகப்பெரிய ஒரு முன் உதாரணம் இந்த குழப்ப சம்பவங்கள். அன்பார்ந்த சோர்களே, ஒரு தனி மனிதன், இப்னு சபா என்கிற ஒரு தனி மனிதன் சமூகத்தில் ஏற்படுத்திய குழப்பத்திற்கு மூல காரணமாக திகழ்ந்தான். சஹாபாக்கள் மத்தியிலே காழ்ப்புணர்வுகள் உருவாவதற்கு மிகப்பெரிய காரணமாக திகழ்ந்தான். அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய மக்களை தூண்டுகிற விடுகிற அளவுக்கு அவதூறுகளையும் பொய்களையும் மக்கள் மத்தியிலே பரப்பினான். அவருடைய நன்மதிப்பை குறைக்கும் விதமாக அவருடைய இபாதத்துகளை எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார்கள். எந்த அளவுக்கு என்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு கூட்டத்தை மக்காவில் வைத்து சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த உத்தம சீலரை குறித்து, அவருடைய நன்னடத்தையை குறித்து, அவரின் மீது மக்கள் மத்தியில் இருக்கிற நன்மதிப்பை குறைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு விஷமத்தனமான பிரச்சாரம் காட்டு தீயை போல எல்லா புறமும் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அந்த மக்காவிற்கு ஹஜ்ஜுக்காக வேண்டி வந்த மக்களில் எகிப்தை சார்ந்த ஒரு மனிதர், உங்களில் மூத்தவர் யார் என்று இப்னு உமர் தலைமையில் ஹஜ்ஜுக்கு வந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள், அந்த இப்னு உமர் என்பவர் தான் மூத்தவர் எங்களில் என்றார். அவரிடத்திலே போய்
தோழரே, நான் ஒன்றை உங்களிடத்தில் விளக்கம் கேட்க விரும்புகிறேன் என்றார். என்ன விளக்கம் என்றார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போரில் பங்கெடுக்காத நபி தோழராமே. ஆமாம். இப்னு உமர் சொல்கிறார், ஆமாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போரில் திரும்ப ஓடியவராமே புறமுதுகு காட்டி. இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ஆமாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது அல்லாஹு தஆலா அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தேன் என்று அல்லாஹ் நற்சான்றிதழ் சொன்னானே, அந்த நேரத்தில் அந்த உடன்படிக்கையில் கூட பங்கெடுக்காதவராமே. ஆமாம் என்றார். உடனே இவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம், நாம் சொன்ன எல்லா செய்தியும் உண்மையாக இருக்கிறது என்று. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவைகளுக்கெல்லாம் உனக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன் என்று அவரை அமர்த்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? அவர் ஒரு சொர்க்கவாசி. பத்ர் போரில் அவர் ஏன் கலக்கவில்லை என்று உனக்கு தெரியுமா? ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகள். ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், எனது மகள் உடல் ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறார், நீ அவருக்கு அருகில் இருந்து பணிவிடை செய், பத்ர் போரில் பங்கெடுத்த நன்மை உமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன காரணத்தினால் தான் போருக்கு செல்லாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாரே தவிர, போருக்கு செல்லாமல், போரை விரும்பாமல், போருக்கு எல்லோரும் தயாராகிற பொழுது ஓடி ஒளிந்தவர் அல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அது உனக்கு தெரியுமா என்று பதில் சொல்கிறார். இது உஹது போர். உஹது போரில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் ஓடவில்லை. அங்கு ஒரு சம்பவம் நடந்தது. அல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தலைமையில் ஒரு மலைக்கு மேல் ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறுத்தி இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய மறு உத்தரவு வரும் வரை அந்த மலையிலிருந்து கீழிறங்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார். ஆனால் ஒரு கட்டத்தில் உஹது போரில் எல்லோரும் ஓடுவதை மலைக்கு மேல் இருந்த மக்கள் பார்க்கிறார்கள், எதிரிகள் ஓடுவதை. ஓடுகிற பொழுது கீழே நிறைய குதிரைகள், ஆயுதங்கள், விட்டு சென்ற பெண்கள், குழந்தைகள், அடிமைகள் எல்லோரையும் பார்க்கிறார்கள். நமக்கு எப்படியாவது கனிமத்து பொருள் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மறு உத்தரவை எதிர்பார்ப்பதற்கு முன்னதாக அந்த மலையில இருந்து கீழே இறங்கி விட்டார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் எவ்வளவோ சொல்லி மக்கள் இறங்கினார்கள். ஆனால் திரும்ப வேறு வழியில் வந்தவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினார்கள். பெரிய ஒரு சோதனைக்கு மக்கள் உள்ளானார்கள். அந்த நேரத்தில் நிறைய பேர்கள் அந்த உஹது போர்க்களத்தில் ஓடலானார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார் என்கிற வதந்தி. அப்பொழுது அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி அந்த மக்களை எல்லாம் மன்னித்தான் என்று சொன்னது உமக்கு தெரியுமா? 3வது அத்தியாயம் 155வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், 2 கூட்டத்தார்கள் போரில் சந்தித்த பொழுது சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக போரில் உங்களுக்கு ஒரு சில சோதனைகள் ஏற்பட்டு நீங்கள் புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலக்கது அஃபால்லாஹு அன்ஹும், வலக்கது அஃபால்லாஹு அன்ஹும், அல்லாஹ் உங்கள் அனைவர்களையும் மன்னித்து விட்டான், அல்லாஹ் உங்கள் அனைவர்களையும் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 155வது வசனத்தை இறக்கி அல்லாஹ் அவர்களை எல்லாம் மன்னித்தான் என்று உனக்கு தெரியுமா என்று சொல்கிறார். 3வது ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அது ஒரு தவறான பிரச்சாரத்திற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்படுகிற நேரத்தில் மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் மரத்தடியில் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் பைஅத் செய்கிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே எங்கே இருந்தார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் தூதராக மக்காவுக்கு அனுப்பி இருந்தார். மக்காவில் குறைஷிகள் 3 நாள் அவரை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அவரை சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர் மக்காவில் இருந்த காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அவர் எந்த வகையிலும் பைஅத் பிரமாணம் செய்ய முன்வர முடியாத சூழ்நிலை உருவானது. ஆகவே நீங்கள் ஒரு சொர்க்கவாசியை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூலால் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட ஒருவரை குறித்து இப்படி தப்பும் தவறுமாக எண்ணாதீர்கள் என்று திருத்தினார். ஏன் நான் இதை ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், அந்த சங்கைக்குரிய அந்த ஒரு அப்பாவி மனிதராக திகழ்ந்த எல்லோருடைய நற்சான்றிதழும் பெற்ற அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்த இபாதத், சொந்த குணம், அவருடைய நிர்வாகம், அவர் மக்கள் மத்தியில் மீது மக்கள் மத்தியில் இருந்து அவர் கொண்டிருந்த ஒரு நல்ல எண்ணம், தவறு செய்கிறவளை கூட ஒரு சில நேரத்தில் கண்ணும் காணாக மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு செய்திருப்பார். இன்றைக்கல்ல நாளைக்கு திருந்துவார். இப்படியே அவருடைய பெருந்தன்மை நிறைய மனிதர்களுக்கு தவறு செய்ய காரணமாக அமைந்தது. ஒரு தனி மனிதன் இப்னு சபா
கொலையை விட கொடுமையாக திகழ்கிற குழப்பத்திற்கு காரணமாக திகழ்ந்தான். நாமும் நம்முடைய வாழ்வில் எந்த வகையிலும் ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத் என்று வரும் பொழுது நம்முடைய நாவுகளை பேண வேண்டும். இல்லை என்றால் நாம் நினைத்தால் கூட ஒரு நண்பர்களை பகைவர்களாக முடியும், ஒரு ஜமாத்தை சீர்குலைக்க முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த நாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அதை அடக்கி பேண வேண்டும். இல்லை என்றால் இபாதத்துகள் அழிந்து நாசமாகிவிடும். இழக்கப் போவது இபாதத். இப்படி எங்கு பார்த்தாலும் குழப்பம் நீடித்தது. எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியில் ஜும்மா உரை நிகழ்த்துகிற பொழுது மக்கள் எழுந்து கூச்சலும் குழப்பமும் போடுகிற அளவுக்கு நிலைமைகள் மோசமானது. பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கலவரக்காரர்கள் அந்த மதீனாவுக்குள் ஏதோ ஒரு வகையில் புகுந்து விட்டார்கள். இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனிமத்து போர், ஹுனைன் போர் என்று நினைக்கிறேன், அந்த போருக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் எல்லோருக்கும் கனிமத்து போரில் பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் எழுந்தார். முஹம்மதே, நீதமாக பங்குவை, அல்லாஹுவை பயந்து கொள் என்றார். சஹாபாக்கள் எல்லாம் திரும்ப பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து நீதமாக நட என்று சொல்கிறானே, அவனை பிடித்தார்கள், கொலை செய்ய கூட முற்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள், அவனை விட்டுவிடுங்கள், இவன் மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக வரப்போகிறான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் 50,000க்கும் அதிகமான 40,000க்கும் அதிகமான படைகளை திரட்டி வருகிற வழிகேட்டு பிரிவு திகழ்கின்ற ஹாரிஜியா என்று சொல்லப்படுகிற வழிகேட்டு பிரிவை சார்ந்த குழுவில் அந்த மனிதன் இருந்ததை இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த சம்பவத்தை பிறகு சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு முஆவியாவுடைய ஆட்சி காலம், யஜீதுடைய ஆட்சி காலம். அப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழரா என்று கேட்டு கொண்டவர்கள் இந்த காரிஜியாக்கள். என்ன காரணம் என்றால் தன்னுடைய கருத்திற்கு உடனடியாக மறுப்பு சொல்கிறவர்கள் சஹாபாக்கள், தங்களுடைய அமைப்பினுடைய கொள்கைக்கு உடனடியாக மறுப்பு சொல்கிறவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய சிஃபத்தை இப்படித்தான் சொன்னான், உங்களுடைய வாதம் பொய்யானது என்று உடனுக்குடனே மறுப்பு தெரிவிக்க வரக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்த காரணத்தினால் சஹாபாக்களை பார்த்து கொள்ளுகிற குழப்பக்காரர்களாக திகழ்ந்தார்கள் ஹாரிஜியாக்கள். அவர்களுடைய முதல் விஸ்வரூபம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அவருடைய முதல் இலக்கு சஹாபாக்களை எந்த மனித சமூகத்திலே இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கொள்கை, நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஜமாத் வலுப்பெறும் என்பதில் ஆணித்தரமாக இருந்தார்கள். ஆகவேதான் குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகமானது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படியாகினும் தீர்த்து கட்ட வேண்டும் என்பதில் மிகப்பெரிய முனைப்போடு இருந்தார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதற்காக வேண்டி அவர்கள் மதீனாவிலே ஊடுருவிய சரித்திட்ட செயல்பாடுகள் பாண்டசோர்களே நாளுக்கு நாள் அதிகமாகி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து பகுதியில் இருக்கின்ற எல்லா கவர்னர்களையும் ஒரு நாள் அவசர ஆலோசனைக்காக வேண்டி மதீனாவுக்கு அழைக்கிறார்கள். எல்லா கவர்னர்களும் வந்து அமர்ந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளுக்கு நாள் குழப்பங்கள் அதிகமாகிறது, எங்கு பார்த்தாலும் அவதூறுகள், அரசு முத்திரை தாளை பயன்படுத்தி போலியான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்புகிற கலகக்காரர்கள் அதிகமாகிவிட்டார்கள், இதை எப்படி ஒடுக்குவது என்று ஆலோசனை கேட்டார்கள். ஒரு சில நபி தோழர்கள் இது அதிகமாகிவிட்டது, ஆரம்பத்திலேயே இதை வேறறுத்திருக்க வேண்டும், மதீனா வரை அவர்கள் ஊடுருவி விட்டார்கள், நிலைமைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது, ஆகவே அவர்களை எதிர்த்து போரிடுவதுதான் இப்பொழுது இருக்கிற பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய தேவை என்றார்கள். சிறு ஆலோசனைகள் சொல்லப்பட்டது, கவர்னர்கள் எல்லாம் திரும்ப சென்றார்கள், நிலைமை இன்னும் மோசமானது. இந்த நேரத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் மக்களை அவருடைய தலைமையில் தான் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வார். மதீனாவில் குழப்பங்கள் அதிகரித்து ஜுமாவுடைய தொழுகையிலேயே எழுந்து நின்று மக்கள் குழப்பங்கள் செய்ய முன்வதை உணர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து மக்களுக்கு, நீங்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, மக்களை நீங்கள் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லுங்கள் உங்களுடைய தலைமையில் என்றார். மக்கள் எல்லாம்
ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனார்கள். இப்னு சபாவினுடைய கலகக்காரர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஹஜ்ஜை தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரமலான் அவர்களுக்கு பெரிய தடை. காரணம், எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜித் நபவியிலே இருந்த காலம். ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதம், துல்காதா ஆரம்பித்து ஹஜ்ஜுடைய மாதம் வந்தவுடன் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தலைமையில் ஹஜ்ஜுக்கு சென்றதை நல்ல ஒரு சாதகமாக பயன்படுத்தினார்கள் கலகக்காரர்கள். எல்லோரும் மதீனாவிலிருந்து ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டி புறப்பட்டு செல்லும் வரை தாமதமாக இருந்து அதற்கு பிறகு உடனடியாக போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டையே போய் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகை என்றால் வெளிவராத அளவுக்கு அல்ல, அவருடைய வீட்டை சுற்றி பெரிய அளவில் முற்றுகையிட்டு அவரை துல்லியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் மத்தியில் ஏதாவது ஆதரவு தேடுகிறாரா, தன்னுடைய அனுதாபத்தை சொல்லி ஏதாவது ஆள் சேர்க்கிறாரா, நமக்கு எதிராக ஏதாவது கலக காரியங்களில் எதிர் நடவடிக்கையில் ஈடுபடுகிறாரா என்றெல்லாம் மிக துல்லியமாக ஆள் வைத்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். தொழும் பொழுது பக்கத்திலே போய் நின்று தொழுகிற அளவுக்கு கலகக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள். நாளுக்கு நாள் இந்த நிலையெல்லாம் பார்க்கிறார். ஒரு நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், மஸ்ஜித் நபவி அல்லாஹ்வுடைய தூதரால் கட்டப்பட்ட பள்ளி, அந்த பள்ளியில் இருந்த இஸ்லாம் உலகெங்கும் பரவியது. அந்த பள்ளியினுடைய விஸ்தீரண பணிக்காக வேண்டி கூட தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த மாமனிதருக்கு மஸ்ஜித் நபவியில் கூட தொலை செல்ல முடியாத அளவுக்கு கலகக்காரர்கள் தடை விதித்தார்கள் என்பார் சொல்களை. பள்ளிக்கு கூட தொலை செல்ல முடியாத நிலைமை. உடனே தன்னுடைய மெய்காப்பாளரை அழைத்து, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிலே இருக்கிறார்கள், அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதத்தை ஹஜ்ஜிலே இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்கள் அவசரமாக வாசித்து காட்ட வேண்டும் என்றார். கடிதத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் குறிப்பிட்டார். நீங்கள் நீதமாக நடங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்து வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடங்கள், மறுமைதான் நமக்கு முக்கியம். மதீனத்து மண்ணில் ரத்தம் சிந்துவதை 1% கூட நான் அனுமதிக்க முடியாது, அதை நான் வெறுக்கிறேன். கலவக்காரர்களை எதிர்த்து எங்கு வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம், ஆனால் மதீனாவில் கலவரக்காரர்களை எதிர்த்து போர் தொடுப்பதை 1% கூட நான் விரும்ப மாட்டேன். நான் உங்களுக்கு எழுதிய இந்த கடிதத்தின் மூலம் உஸ்மானை பாதுகாக்க எல்லோரும் வாருங்கள் என்று 1% கூட நான் எழுத மாட்டேன். மார்க்கத்தை பாதுகாக்க வாருங்கள். மார்க்கம் எங்கு அழிந்து போய் விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அந்த அளவுக்கு கலகக்காரர்கள் பொய்களையும் அவதூறுகளையும் இஸ்லாத்தின் பெயரால் கூட இந்த அரசின் மீது எல்லா வகையிலும் கலகக்காரர்கள் திட்டமிட்டு அவதூறுகளையும் பொய்களையும் பரப்புவதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று தபாலில் எழுதியிருந்தார். தபால் வாசிக்கப்பட்டது மக்கள் மன்றத்தில். ஹஜ் முடிந்தவர்கள் திரும்ப வருவதற்குள் நிலைமை தலைகீழாக மாறியது. அது வேறு விஷயம். பள்ளிக்கு கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டவுடன் மீண்டும் எல்லா கவர்னர்களுக்கும் தபால் எழுதுகிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தோழர்களே, நம்முடைய தோழமை என்னவென்று உங்களுக்கு தெரியும், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஆட்சியின் பொழுது நீதமற்ற முறையில் நான் நடந்தேன் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி ஏதாவது ஒரு புகார் இருந்தால் என் மீது நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வாருங்கள் என்று நான் கேட்டு பார்க்கிறேன். ஆனால் கலகக்காரர்கள் என்னிடத்திலே நேரடியாக வந்து புகார் சொல்ல அவர்கள் மறுக்கிறார்கள் என்று தபாலில் எழுதுகிறார். தபாலில் எழுதுகிறார், என்னால் தன்னுடைய சொந்த வாழ்வில் நீதி செலுத்துகிற பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் இப்னு சபாவோடு சேர்ந்து கலகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். நிற்கும் என்பதை நிலைநாட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று தபால் எழுதுகிறார். இது என்னுடைய உயிருக்கு பயந்தல்ல, நான் இறப்பதையே விரும்புகிறேன். காரணம், அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாசகத்தை பாருங்கள். நான் ஷஹீதாவதை விரும்புகிறேன். என்னுடைய மரணத்தை தடுக்க உங்களை அழைக்கவில்லை, என்னை பாதுகாக்க உங்களை அழைக்கவில்லை. உங்களுடைய போர் வீரர்கள் மதீனாவுக்குள் வர வேண்டும், ரத்தம் சிந்துவதை தடுக்க வேண்டும், கலகக்காரர்களை அமைதியோடு நின்று நிறுத்தி தம்முடைய போர் தளபதிகளை கொண்டு வந்து நிறுத்தி கலகக்காரர்களை வேறறுக்க வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். நாடு கடத்தப்பட வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளி தூய்மையாக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகிறேன் என்றார். கடிதத்தை எல்லோரும் பார்த்து எல்லோரும் மதீனாவை நோக்கி வந்தார்கள். வருவதற்குள் நிலைமை வேறாக மாறிவிட்டது. ஹஜ்ஜிலிருந்து திரும்ப வருவதற்குள் இவருடைய இலக்கு உஸ்மானை கொல்ல வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா ஊர்களுக்கும் எல்லா கவர்னர்களுக்கும் தபால் எழுதுவதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உடனே கலகக்காரர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். உஸ்மான் வீட்டை கடுமையாக முற்றுகையிட்டார்கள்.
கவர்னர் ஒவ்வொரு பகுதிகளிலே இருந்தும் ராணுவம் புறப்பட்ட செய்தி இப்னு சபாவுக்கு தெரிகிறது. ஹஜ்ஜிலிருந்து மக்கள் ஹஜ் முடித்து 7 கிரிகளை முடித்து அரஃபா மினா முஸ்தலிபாவில் செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருடைய தலைமையில் மக்கள் இங்கிருந்தும் திரும்ப வருகிறார்கள். அந்த கூட்டத்தில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி இந்த 2 படையும் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்னதாகவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றாக வேண்டும் என திட்டம் தீட்டி வீட்டை கடுமையாக முற்றுகையிட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெளியிலிருந்து உணவு செல்லக்கூடாது, அவருக்கு வெளியிலிருந்து உணவு செல்லக்கூடாது, பட்டினி போட்டு சாகடிக்க வேண்டும். அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்கக்கூடாது. தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் ஒரு சொர்க்கத்துவாசி தன்னுடைய வீட்டில் பாராளுமன்றத்தில் தலைமைச் செயலகம் மதீனாவினுடைய தலைமைச் செயலகத்தில் முற்றுகையிடப்பட்டு வீட்டுக்குள் இருக்கிறார். கதவை திறக்க முடியாத சூழ்நிலை. எல்லா கலகக்காரர்களும் வீட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்து நின்று கொண்டு சப்தம் போட்டு பதவியிலிருந்து ராஜினாமா செய். ஒரு தூதரை அனுப்புகிறான் இப்னு சபா. அந்த தூதர் போய் என்ன பேசுகிறார் தெரியுமா? 3 கோரிக்கையை முன்வைக்கிறார். ஒன்று, உங்களால் தீர்ப்பு சொல்லி பாதிக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். உஸ்மான் அவர்கள் சொல்கிறார், அப்படி ஒருவர் இருந்தால் என்னிடத்தில் நேரடியாக கூட்டி வா, நான் தயக்கமில்லாமல் மன்னிப்பு கேட்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி அது முடியாது. இரண்டாவது, ஒரு ஒட்டகத்தை தருகிறேன், யாருக்கும் தெரியாமல் எங்களுடைய பாதுகாப்போடு மக்காவுக்கோ ஏதாவது நாட்டுக்கோ ஓடி போய் ஒளிந்து கொள்ளுங்கள். அதுவும் முடியாது, அதுவும் முடியாது. அல்லது நீங்களாகவே முன் வந்து உங்களுடைய பதவியை மக்கள் மத்தியிலே நீங்கள் ஒப்படைத்து நீங்கள் பதவி விலகுங்கள். அதுவும் முடியாது. உங்களுடைய ஒரு சில நபர்களுக்காக வேண்டியோ உயிருக்கு பயந்தோ அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சமூக மக்கள் ஆலோசனை செய்து தந்த பொறுப்பை உங்களுக்காக வேண்டி அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு ஒழிக்க முடியாது என்று அதையும் மறுத்தார். வெளியே சென்றான். நிலைமை மேலும் மோசமானது, நிலைமை மேலும் மோசமானது. இந்த நேரத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் உண்பதற்கு உணவில்லாமல் இருக்கிற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மாளிகையில் இருந்து கொண்டு அந்த மக்களை பார்த்து சொன்ன ஒரு சில சம்பவத்தை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். மக்களே, எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தருவதை நீங்கள் தடுக்கின்றீர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னுடைய சொந்த பணம் 20,000 திரகத்தை நான் வைத்து உங்களுக்கு நான் மதீனாவில் யூதர்களிடமிருந்து ஒரு கிணறு வாங்கி தந்தவன் நான் என்னுடைய கிணறில இருந்து தண்ணீர் எடுப்பதை கூட நீங்கள் தடுக்கின்றீர்களே, இது நியாயமா என்றார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் அந்த வீட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது முஹம்மது இப்னு அபூபக்கர் சித்திக் அவருடைய மகன் எதற்காக வேண்டி தீர்ப்பின் மூலம் பாதிக்கப்பட்டார் என்பதற்காக வேண்டி வீட்டுக்குள் புகுந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாடியை பிடிக்கிறார். வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது, என்னதான் கலகக்காரர்கள் சூழ்ந்தாலும், என்னதான் கலகக்காரர்கள் வெறியாட்டம் போட்டாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரை நெருங்க எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருந்தது. அவரை கை நீட்டி அடிக்கவோ அவரை ஏதாவது ஒரு பலப்பிரயோகம் செய்யவோ முன்வர எல்லோரும் தயங்கினார்கள். ஆனால் இந்த முஹம்மது இப்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் மட்டும் ஏதோ ஒரு வகையில் ஆத்திரப்பட்டு, மனிதன் தானே, போய் தாடியை பிடித்து இழுக்கிறார். அபூபக்கர் சித்திக் அவருடைய மகனை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் உண்டு. மகனே, நான் யார் தெரியுமா? உம்முடைய தந்தை அபூபக்கரோடு தோழமை கொண்டவன் நான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் நான், சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்டவன் நான். என்னை நீ கொலை செய்ய முற்பட்டு வந்திருக்கிறாயே, அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உம்முடைய தந்தையினுடைய பாரம்பரியத்திற்கு அல்லவா அது ஒரு இலக்கு, நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லிட்டு என்னை நீ கொல், இது நியாயமா என்றார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய அந்த வார்த்தை அவரை பெரிய அளவில் பாதித்தது. அவர் உடனே தௌபா செய்து வந்த வழியை நோக்கி ஓடிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலகக்காரர்கள் வெளியே நிற்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இவர் உண்டுமா அந்த கூட்டத்தில், அவர் உண்டுமா இந்த கூட்டத்தில், இன்னார் உண்டா அந்த கூட்டத்தில், உங்களுக்கெல்லாம் தெரியுமா நான் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொல்லி இருக்கிறார்கள். நான் என்ன தவறை செய்தாலும் நீங்கள் நிரூபித்தால் நான் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொல்ல முன்வந்தீர்களே, இது நியாயம்தானா என்று நியாயம் கேட்கிறேன் உங்களிடத்தில் என்றார்கள். அன்றைக்கு நோன்பு வைத்திருந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. நோன்பு வைத்து பசியின் கொடுமை காரணமாக நீரருந்த கூட இல்லாத நேரத்தில், அசருடைய நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அயர்ந்து உறங்குகிறார்.
அந்த நேரத்தில் ஒரு கனவு காண்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்துள்ள ஒரு கனவு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மானே, இன்று நோன்பு திறக்க நீ என்னோடு வருவாய் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முன்னறிவிப்பு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள், நமக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது, என்பதை புரிந்து கொண்டார்கள். கலகக்காரர்கள் இந்த முஹம்மத் இப்னு அபூபக்கர், அந்த உமர் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையை கேட்டு மனம் திருந்தி வெளியே வந்ததை பார்த்து, எங்கே அவரின் மூலம் மக்கள் மாறிவிடுவார்களோ என்பதை உணர்ந்து சட்டென வீட்டுக்குள் புகுந்து அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கொலை செய்தது மட்டுமல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கோரமாக சிதைக்கப்பட்டார்களோ அதே போல இவருடைய உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு கலகக்காரர்கள், குறிப்பாக காரிஜியாக்கள் கலகக்காரர்கள் அவரின் மீது பெரிய ஆயுத தாக்குதல் நடத்தினார்கள். மனைவிகள் எல்லாம் கதறி அழுதார்கள். உதவிக்கு வாருங்கள், வெளியே இருக்கிற தோழர்களை எல்லாம் அழைத்தார்கள். மனைவிமார்கள் சப்தம் போட்டு அழுவதை பார்த்தவுடன் கலகக்காரர்கள் உயிர் போனதை உணர்ந்து வெளியே சென்று விட்டார்கள். 3 நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடம்பு வீட்டிலே இருந்திருக்கிறது. அடக்க கூட சம்மதிக்கவில்லை அவர்கள் சம்மதிக்கவில்லை. மக்காவில இருந்து ஹாஜிகள் திரும்ப நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, கவர்னருடைய ஒவ்வொரு பகுதியில இருந்து ராணுவ வீரர்கள் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து, அவர்களுக்கெல்லாம் ராணுவ தளபதிகளுக்கெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார் என்கிற செய்தி தெரிந்தவுடன் அவர்கள் அவருடைய பகுதிகளுக்கே திரும்ப சென்று விட்டார்கள். காரணம், அந்த இடத்தில் ரத்தம் சிந்துவதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதிக்காத காரணத்தினால் வந்தவர்கள் திரும்ப சென்றார்கள். அடக்கம் செய்யப்பட்டது கூட பக்கீ கபரஸ்தானில் அடக்க விடவில்லை. பக்கீயில் உஹது போரில் அடங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் குடும்பத்தார்கள் அடக்கப்பட்ட பக்கீ கபரஸ்தானில் கூட அடக்க சம்மதிக்கவில்லை. பொது மையவாடியில் கொண்டு அடக்குங்கள் என்றார்கள். முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடக்க ஸ்தலத்தை ஒட்டி எல்லா முஸ்லிம்களும் கபரஸ்தானை உருவாக்கி கொண்டார்கள் என்று வரலாறுகளிலே பார்க்கிறோம் என்பார் சோர்களே. ஆகவே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை இந்த இடத்தில் எந்த அளவுக்கு உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி அவர் கூறிய முன்னறிவிப்பு ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே நடந்திருக்கிறது. ஒன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார், அவர் ஷஹீதாக்கப்படுவார் என்கிற முன்னறிவிப்பு. அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஷஹீதாக்கப்படுவார் என்கிற முன்னறிவிப்பு. அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலகக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு ஆயத்தை நினைவுபடுத்துகிறான் திருக்குர்ஆனில். 59வது அத்தியாயத்தின் 10வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது, அந்த என்னதான் இருந்தாலும் சஹாபாக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க கூடாதே, அல்லது இவருமா இந்த பிரச்சனையில் ஈடுபட்டார், இது நியாயம் இல்லையே என்றெல்லாம் சஹாபாக்களை குறித்து நமக்கு ஒரு தப்பும் தவறுமான எண்ணம் வந்து விடக்கூடாது. காரணம், அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள், இறந்து போய் விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக, சொர்க்கவாசி என்ற காரணத்திற்காக நாட்டு ரகசியம் கூட அனுப்பப்பட்ட நேரத்தில் கையும் காலுமாக பிடிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டார் என்பது வரலாறு சொல்லுகிறது. ஆகவே சஹாபாக்களை குறித்து சர்ச்சை செய்ய நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. 59வது அத்தியாயம் 10வது வசனம் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். யகூலூன ரப்பனா அஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ்வே, எங்களையும் ஈமான் கொண்ட மக்களையும் நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ولا تجعل في قلوبنا الا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. அல்லாஹ்வே, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன அவர்கள் காரியத்தை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் குரோதத்தையோ வெறுப்பையோ அல்லாஹ்வே நீ உண்டாக்காதே. எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன நல்லவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தாதே யா அல்லாஹ். நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறான். அல்லாஹ் ஒரு இடத்தில் நம்ம இடத்திலே கேட்கிறான் ஒரு கேள்வி. அதே திருக்குர்ஆனுடைய 59வது அத்தியாயத்தின் 18வது வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் நம்ம இடத்திலே கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிஅதின், அந்த நாளுக்காக வேண்டி உங்களிடத்தில் என்ன நற்கர்மங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணி பாருங்கள். நீங்கள் உலகத்தில் செய்கிற கலகம், உலகத்தில் செய்கிற குழப்பம், உலகத்தில்
உலகத்தில் செய்கிற தவறான செயல்பாடுகள், இவைகளை குறித்து நீங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அந்த நாளுக்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது அதை மட்டுமே நீங்கள் யோசியுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் கடுமையான ஒரு வாசகத்தை சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலகக்காரர்களுக்கு, அவதூறுகளை பரப்பக்கூடிய மக்களுக்கு, மக்கள் மத்தியிலே புறம் பேசி திரிகிற மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் முஃமினான ஒரு அடியானை அவனுடைய குறையை பின்தொடர அவன் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறானோ அப்பொழுதே அல்லாஹ் அவனையும் அறியாமல் அவனை பின்தொடர்கிறான். இவன் இந்த மூமினை பின்தொடர்ந்து அவனுடைய அந்தஸ்தை, அவனுடைய அழைப்பு பணியை, அவனுடைய நன்மதிப்பை, அவனுக்குரிய அந்தஸ்தை, அவனுடைய மானத்தை, அவனுடைய மரியாதையை பாழ்படுத்த இவன் முயற்சி செய்ய அல்லாஹ் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறான். இறுதியில் அவன் ஒரு வீட்டுக்குள் பூட்டி இருந்தாலும், அது இரவாக இருந்தாலும், அல்லாஹு தஆலா பூட்டிய வீட்டிலே இருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, இப்படி கலகம் புரியவோ, புறம் பேசவோ, அவதூறு பேசவோ, நாவை அடக்கி சமூகத்தில் பயன்படுத்தாமல் நாவை பேணி நடக்காமல் வாழ்ந்தாலோ அல்லாஹ் என்ன செய்வானாம், அவனை அல்லாஹ் மறக்க செய்து விடுவான். நான் யார் என்று எனக்கு தெரியாது, நான் எப்பொழுதும் பிறரை பற்றியே ஆய்வு செய்து செல்லும் பொழுது அல்லாஹ் என்னையே எனக்கு மறைக்க செய்கிறான். நான் என்னை மறக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அதை அல்லாஹ் 59வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன ஃபஸுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும். அல்லாஹுவை மறந்தவர்களைப் போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நீங்கள் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். நீங்கள் அல்லாஹுவை மறந்தால் நசுல்லாஹ ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் உங்களிடமிருந்து உங்களை மறக்க செய்வான். நீங்கள் உங்களை மறந்தாலோ நீங்கள் வழிகேட்டிற்கு சென்று விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய வேதனைக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லும். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இவருடைய வாழ்க்கை வரலாறில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடம், கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை பெற்று நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.